எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க சாப்டர் 1 பார்க்கலாம். நான் சப்செக்ஷன் ஜியில் இருக்க கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணியிருக்கேன். ஈத்கா. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோஸோட நேம் ஈத்கா. லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். Observe the pictures and write the names of the festivals in the blanks. 1 is done for you. சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிக்சரையும் பார்த்துட்டு அது என்னென்ன ஃபெஸ்டிவல்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று நமக்காக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு ஆன்சர் இருக்கும். அப்படியே கிளாக்கில் எப்படி டைம் பார்ப்போமோ அந்த டைரக்ஷன்லேயே பார்த்துட்டு வாங்க. தீபாவளிக்கு கீழே பொங்கல், அப்புறம் ரம்ஜான், கிறிஸ்மஸ், ஹோலி, பக்ரீத், ஓணம், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா discuss in pairs. First one, which is your favorite festival? உங்களுக்கு ரொம்ப விருப்பமான பண்டிகை எது கேட்குறாங்க. செகண்ட், when do you celebrate it? நீங்கள் எப்போ அதை கொண்டாடுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பொங்கல் சொன்னேன்னா நான் பொங்கல் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவேன், கிறிஸ்மஸ் சொன்னால் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எழுதணும். தேர்ட், do you celebrate with your family or friends? நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஃபோர்த், why do you celebrate it? நீங்கள் என்ன ரீசனுக்காக அது செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. செக்ஷன் 1, how wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. இந்த ஈடின் காலை பொழுது ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது. மரங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. வயல் எல்லாம் விழா கோலம் பூண்டு இருக்குது. வானமும் நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்குது. சூரியன் எப்பவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த உலகத்துக்கு ஈத் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக இன்னமும் நல்லா பிரகாசமாக ஒளிருது அப்படி சொல்கிறாங்க. Dazzling meaning extremely bright. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come. And now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmoud counted 1, 2, 12, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things: toys, sweets, paper pipes, rubber balls, and much more. இந்த கிராமமே உற்சாகத்தில் நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் ஈத்கா போகணும், பள்ளிவாசல் போகணுன்றதுக்காக ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. சின்ன பசங்க இருக்காங்கள்ல, பாய்ஸ், அவங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. மற்றவங்கள விட அவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவங்க இதை பற்றி தான் எப்பயுமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த நாளும் வந்துருச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு பொறுமை இல்லை. அவங்க பாக்கெட்ல இருந்து பொக்கிஷத்தை எடுத்து எண்ணி எண்ணி திருப்பி எண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. மம்மூத் அவன்கிட்ட இருக்க காயின்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றான். அவன்கிட்ட 12 காயின்ஸ் இருக்கு. மோசன் அவன்கிட்ட இருக்க காயின்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றான். அவன்கிட்ட 15 காயின்ஸ் இருக்கு. இந்த காசை வச்சு அவங்க எது வேணா வாங்கலாம். டாய்ஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், பால்ஸ், இன்னும் எது வேணா வாங்கலாம். The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy.
Hamid had no shoes on his feet. இருக்கிற எல்லா பசங்கள்லையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பையனோட பேரு ஹமீத். அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. ரொம்ப ஒல்லியா இருப்பான். கொஞ்சம் மோசமா உடை அணிஞ்சிருப்பான். அப்படின்னா அவன்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட இல்லை. போன வருஷம்தான் அவங்க அப்பா காலரால இறந்திருக்காரு. அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹமீத் அவனோட வயசான பாட்டி அமீனா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு வானம்பாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே அளவுக்கு சந்தோஷமா இருக்கான். பாட்டி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு, அம்மா உனக்காக அல்லா கிட்ட போய் நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. இதனால ஹமீத் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஹமீத் had no shoes on his feet. அவனுக்கு காலுக்கு போட்டுக்கிறதுக்கு ஷூஸ் கூட இல்லை. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmoud, Mohsin, Noori and Sammi. ஹமீதோட தலையில இருந்த கேப் ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு, மண்ணா இருக்கு, கிழிஞ்சு இருக்கு. ஆனா அவனுக்கு தெரியும், அவங்க அப்பா திரும்ப வரும்போது மூட்டை மூட்டையா வெள்ளி எல்லாம் கொண்டு வருவாரு, அவங்க அம்மாவும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மம்மூத், மூசின், நூரி, சம்மி அவங்க கிட்டலாம் இருக்கிறத விட அவன் கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த 4 பேரும் தான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா மம்மூத், மோசின், நூரே அண்ட் சம்மி. Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I'll be the first to get back, don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஹமீதோட பாட்டி அமீனா சோகமா இருந்தாங்க. இன்னைக்கு ஈத் பண்டிகை, ஆனா அவங்க கிட்ட ஒரு கை நிறைய இருக்க தானியம் கூட இல்லை. இதுவே அவங்க பையன் இருந்திருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னும் நல்லா ஹாப்பியா அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஹமீத் அவன் பாட்டி கிட்ட போயிட்டு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் திரும்பி வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். இருந்தாலும் பாட்டிக்கு சோகமா இருக்கு. வெளியே இருக்க எல்லா பசங்களும் அவங்க அப்பா கூட போறாங்க. ஆனா இவன் மட்டும் தனியா போறது அவங்களால தாங்கிக்க முடியல. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஹமீத் மற்ற பாய்ஸோட கிளம்பிடுறான். அவன் காலில் ரெக்க கட்டின மாதிரி வேகமாக ஓடி அவன் கூட வந்தவங்களுக்கு முன்னாடி போய் மரத்துக்கிட்ட நின்றுடுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சபர்ப்ஸ் ஆஃப் த டவுனுக்கு ரீச் ஆகிறாங்க. சபர்ப்ஸ்னால் புறநகர் பகுதி. அவங்க போற அந்த ரோட்ல 2 பக்கமும் பெரிய பெரிய வீடுகள் இருக்கு, பணக்காரங்களுடையது. அங்க இருக்கிற தோட்டத்துல எல்லாம் மேங்கோ அண்ட் லிச்சி ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா இருக்கு அங்க இருக்க மரத்துல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்வீட் விற்கிறாங்கல்ல, அந்த கடைக்கிட்ட வராங்க. அங்க எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கெய்லி மீன்ஸ் கலர்ஃபுல். எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டைன்ஸ். மலை, மவுண்டைன்ஸ்னா மலை, ஹீப்னா குவியல். ஸோ மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு கடையிலையும் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ செக்ஷன் 1க்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர்ஸ் டு. இங்க கடைசியா அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இந்த நாளுங்கிறது எதை குறிக்குது? இந்த லெசனே நம்ம ஈடுன்ற பண்டிகையை பத்தி தான் பார்க்குறோம். ஸோ ஆன்சர் இஸ் ஈட்.
With their treasure, the boys would buy dash in Eidgah. பசங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த ட்ரெஷர் பொக்கிஷத்தை வச்சு என்னெல்லாம் வாங்குவாங்க. ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்துருந்ததுல டாய்ஸும் ரப்பர் பால்ஸும் தான் மேட்ச் ஆகுது. ஸோ டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ் செலக்ட் பண்ணோம். தேர்ட், ஹம்மிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஹமீடோட ஃப்ரெண்டு யார் யாருன்னுட்டு. மமூத், மோசின், நூரி அண்ட் சம்மி, இவங்க 4 பேரும் தான் ஹமீடோட ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த், if only her son were there, it would have been a different kind of Eid. What had happened to her son? இதுவே அவங்க பையன் இருந்திருந்தா ஈத் பண்டிகையை வேற விதமா அவங்க கொண்டாடி இருப்பாங்க. அப்போ அவங்க பையனுக்கு என்ன ஆச்சு? 3 ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம படிச்சோம். அவங்க காலரா இறந்துட்டாங்க அவங்களோட பையன். ஸோ ஆப்ஷன் ஏ, her son had died, the answer. Fifth, Hamid was like one with wings on his feet. This means, ஸோ அவனோட கால்ல ரெக்க கட்டின மாதிரி இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? He ran fast தான் ஆன்சர். ஃபாஸ்டா அவன் ஓடுறான். Soon the roads began to get crowded. Some people were on tongas and ecas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. சீக்கிரமாவே அந்த ரோடெல்லாம் கூட்டமா ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் டோங்காஸ், ஈகாஸ்ல வந்திருக்காங்க. டோங்காஸ்னா 2 குதிரை இருக்க வண்டி, ஈகாஸ்னா 1 குதிரை வச்சிருக்க வண்டி. சிலர் கார்ல வந்திருக்காங்க. எல்லாம் பர்ஃப்யூம் போட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல வந்திருக்காங்க. குழந்தைங்கெல்லாம் மன அமைதியோட பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும். வில்லேஜ்ல இருக்க, கிராமத்துல இருக்க பசங்களுக்கு டவுன்ல இருக்க எல்லாமே அற்புதமா தெரியுது. அவங்க கண்ணில் எது பட்டாலும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போறாங்க. கடைசியில ஈத்கா அவங்க கண் பார்வைக்கு தெரியுது. அங்க ரோ பை ரோவா வர்ஷிப்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம கண்ணு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் தெரியுது. புதுசா வரவங்க அடுத்தடுத்து கரெக்டா லைனில் நின்னுக்கிறாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses, and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmood and Muhsin and Noori and other boys mounted the horses and camels. ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஒருத்தர் தழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைக்கிட்ட போறாங்க. ஸ்வீட்ஸு, பொம்மைலாம் எங்க இருக்கோ அதுக்கிட்ட. ஒரு ஆர்மி அட்டாக் பண்ணுறதுக்கு போகும்போது எப்படி போகுமோ அந்த மாதிரி கூட்டமா போறாங்க. அங்க மெரிகோ ரவுண்ட் இருக்கு, ரங்கராட்னம். அதுல மரக்குதிரை, யானை, ஒட்டகம் எல்லாம் இருக்கு. நீ 1 பைசா பே பண்ணா 25 ரவுண்ட்ஸ் சுத்தலாம். மமூத், மோசின், நூரே அப்புறம் மற்ற பசங்க எல்லாரும் குதிரை மேலேயும் ஒட்டகத்து மேலேயும் ஏறிட்டு ரைடு போறாங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of its treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஹமித் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்க்கறான். அவன்கிட்ட இருக்கிறது 3 பைசா தான். 3ல் 1 பங்கு 1 பைசா கொடுத்து கொஞ்சோண்டு இந்த ரவுண்டு சுத்தணுமா அப்படின்ட்டு அவன் போகல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ராட்டினத்துல சுத்தி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பொம்மை பக்கம் போறாங்க. அந்த ரோ ஃபுல்லா ஒரு பக்கம் பொம்மைங்களா தான் இருக்கு. சோல்ஜர்ஸ், மில்க் மேட்ஸ், கிங்ஸ், மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ், வாஷர் விமன், ஹோலி மென், இவங்க எல்லாம். சோல்ஜர்ஸ் தான் போராளிகள், மில்க் மேட்ஸ் பால்காரங்க, ராஜா, மந்திரி,
தண்ணி பிடிக்கிற மாதிரி வாட்டர் கேரியர், துணி துவைக்கிற பெண், சாமியார் இதெல்லாம் இருக்கு. Mahmoud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noori got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. மம்மூத் ஒரு போலீஸ்மேன் பொம்மை வாங்குறான். அந்த போலீஸ்காரர் பொம்மை காக்கி ட்ரெஸ் போட்டிருக்கு, ரெட் கலர் தலைப்பாக கட்டி, ஷோல்டர்ல ஒரு கன் வச்சிருக்கு. மோசன் வாட்டர் கேரியரும் நூரி லாயர் பொம்மையும் வாங்கியிருக்காங்க. அந்த எல்லா பொம்மையும் 2 பைசா. ஆனா ஹமீத் கிட்ட இருந்தது 3 பைசா தான். 3 பைசா வச்சுட்டு அவன் எப்படி அவ்வளோ விலை உயர்ந்த பொம்மைங்களை வாங்க முடியும்? அவன் கையில இருந்து அந்த பைசா கீழே விழுந்ததுன்னா துண்டு துண்டு துண்டா போயிடும். ஒரு துளி தண்ணி பட்டா கூட அந்த பைசால இருக்க காசு ஓடிடும். அவன் அந்த கையில இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் என் கையில இருக்கும் அப்படின்னு பாக்குறான் பசியோட. பொம்மைங்களுக்கு அப்புறமா ஸ்வீட்ஸ் கிட்ட போறாங்க. யாரோ சீசேம் சீட் கேண்டின்னா எள்ளு மிட்டாய் வாங்குறாங்க. சிலர் குலாப் ஜாமுன், அப்புறமா ஹல்வா வாங்குறாங்க. எல்லாம் வாங்கி அப்படியே அவங்க சந்தோஷத்துல அதெல்லாம் சப்பு கொட்டி சாப்பிடுறாங்க. ஆனா ஹமீத் மட்டும் தனியா இருக்கான். Next exercise. Work in pairs and answer the following questions. There were many toys in the stall. 3 of Hamid's friends had bought some toys. Write the names of Hamid's friends in column A and the toys they bought in column B. So first மம்மூத் போலீஸ்மேன் காக்கி ட்ரெஸ் போட்டதை வாங்கினா. செகண்ட் மோசன் வாட்டர் கேரியர் வாங்கினா. நூரி லாயர் பொம்மை வாங்கினா. செகண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த டாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். இந்த பிக்சர்ல என்ன இருக்கோ அது பக்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே பாருங்க, அந்த பிக்சர் பக்கத்துலயே ஆன்சர் இருக்கு. சோல்ஜர், வாஷர் woman, saint, milkmaid, policeman, king. Think and answer. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. 1. Who does they refer to? Did they move one by one in a line or in a big group? First answer. They refer to the men. They moved in a big group. So theyங்கிறது men மனுஷங்களை குறிக்குது. அவங்க பெரிய குரூப்பா தான் போனாங்க, ஒருத்தரா லைனா போல. Second, Hamid's friends enjoyed the ride in the merry-go-round. But Hamid didn't go on it. Why? Hamidோட friend எல்லாம் ஜாலியா ரைட் போனாங்க, ஆனா அவன் ஏன் போல? Answer. As Hamid had only 3 paisas with him, he did not enjoy the ride in merry-go-round. Hamid கிட்ட 3 பைசா இருந்ததுனால அவனால ரைடை என்ஜாய் பண்ண முடியல. Third, how did Hamid's friends show that they enjoyed eating the sweets? அவங்க சாப்பிட்ற அந்த ஸ்வீட்ஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அதை எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர். Hamid's friends showed their enjoyment on eating the sweets by smacking their lips with relishment. Section 3. Next to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything here, so they walked ahead except Hamid. ஸ்வீட் ஷாப்புக்கு அப்புறம் பார்த்தா சில ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ், ஹார்ட்வேர்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட்வேர் அந்த மாதிரி, அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், நகை கடை இருக்குது. ஆனால் மற்ற பசங்களுக்கெல்லாம் அதில் வாங்குறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால் அவங்க பாட்டுக்கு அதை தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க, ஹமீதை தவிர மித்தவங்க எல்லாரும். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs.
Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongs. The shopkeeper looked at him and replied, "It's not for you." ஹம்மித்துக்கு அவங்க பாட்டி கிட்ட இடுக்கி இல்லைங்கிறது ஞாபகம் வருது. ஒவ்வொரு தடவை சப்பாத்தி சுடும்போதும் அவங்க கையில காயம் படுது. இதுவே இந்த நம்ம இடுக்கி வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திரும்பியும் அவங்க கையில அடிப்படாது, புண்ணாகிக்காது அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். இதுதான் நம்ம வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல் திங்காகவும் இருக்கும். ஸோ அவன் நின்று அங்கே மேலே மாதிரி குவிச்சு வச்சிருக்க அந்த இடுக்கியெல்லாம் பார்த்துட்டு கடைக்காரர்கிட்ட இந்த பேர் ஆஃப் டாங்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறான். இவனை பார்த்துட்டு இது உனக்கு இல்லை அப்படின்ட்டு ஷாப்கீப்பர் ரிப்ளை பண்ணுறாரு. Is it for sale or not? Why should it not be for sale? It will cost you 6 paisa. Hamid's heart sank. Tell me the correct price, he said. All right, it will be 5 paisa. Take it or leave it. இப்போ இதை நீங்கள் விற்கிறீங்களா இல்லையா, ஏன் இதை விற்கலை அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இது 6 பைசா. கொஞ்ச நேரம் ஹம்மிதுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கரெக்டான ப்ரைஸாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே சரி 5 பைசா கொடு, எடுத்துக்கோ, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிடுறாரு. Hamid said, "Will you give it to me for 3?" Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." ஹம்மித் உடனே ஷாப்கீப்பர் கிட்ட நீங்கள் எனக்கு 3 பைசாக்கு தருவீங்களான்னு கேட்குறான். கேட்டுட்டு அவனுக்கு பயம் வந்துடுது, எங்கே அவர் கத்த போறாருன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வெளியே வரான். ஆனால் அந்த கடைக்காரர் அவனுக்கு கத்தலை. அதுக்கு பதிலாக அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த பேர் ஆஃப் டாங்ஸை கொடுத்துட்டாரு. அவனும் அவன்கிட்ட இருந்த பைசா கொடுத்து வாங்கிட்டு அதை ஷோல்டர் மேலே ஒரு கன் வச்சிட்டு இருக்க மாதிரி தூக்கிட்டு போய் காட்டுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவனோட ஒரு ஃப்ரெண்ட் மோசின் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே கேட்குறான், "நீ என்ன பைத்தியமா? இந்த டாங்ஸ் இந்த இடுக்கியை வச்சு நீ என்ன பண்ண போற?" உடனே இவன் என்ன பண்ணான், வேகமாக எடுத்து அதை தூக்கி கீழே போட்டான். போட்டுட்டு, "இப்போ நீ வாங்கியிருக்க வாட்டர் கேரியரை தூக்கி கீழே போடு, அது உடஞ்சிரும்" அப்படின்னு சொல்றான். Mahmoud said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulders and it is a gun. Carry them in your hands and it is like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." மமூத் கேட்குறான், இது அப்போ என்ன ஒரு பொம்மை வகை தானா? ஏன் இல்லை அப்படின்னு ஹமீத் சொல்லிட்டு, இதை நீ உன் ஷோல்டர் கிட்ட வச்சு பாரு, கன்னா தெரியும். கையில் வச்சு பாரு, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சிங்கிங் மாங்க்ஸ் தான் இந்த பாட்டு பாடுறாங்கல்ல, சாமி பாட்டெல்லாம், அந்த மாதிரி அவங்க கையில் இருக்க ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். என்னோடதெல்லாம் மற்ற பொம்மைக்கு நடுவில் ஒரு புலி மாதிரி அப்படி சொல்கிறான். Sammi, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." But Hamid would not. The pair of tongs won everyone over to its side. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid to return home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. சம்மி இதெல்லாம் பார்த்துட்டு, அவன்கிட்ட டேம்பரின் இருக்கு அப்படின்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை வச்சுக்கிட்டு உன்னோட அந்த டாங்ஸ் எனக்கு தரியா? இது 8 பைசா கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹமீத் கொடுக்கல. அவன்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. 11 மணிக்கிட்ட கிராமத்தில் திரும்பியும் எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடுச்சு.
அங்க ஃபேர்னா வந்து கண்காட்சி பொருட்காட்சி அந்த மாதிரி. அங்க போனவங்க எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க. ஹமீதும் வீட்டுக்கு வந்துட்டான். ஹமீதோட குரல் கேட்டதும் பாட்டி அமீனா குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவனை அணைச்சு முத்தம் கொடுத்தாங்க. Suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? I bought them. How much did you pay for them? 3 paisas. You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Could you find anything better in the fair than this pair of iron tongs? பாட்டி அவன்கிட்ட பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் கையில இருந்த அந்த இடுக்கிய பார்த்துட்டு, இது நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த அப்படி கேக்குறாங்க. நான் அதை வாங்கினேன். எவ்வளவு கொடுத்து வாங்கின கேட்டதும் 3 பைசா சொல்றான். உடனே அவங்க திட்டுறாங்க, நீ என்ன இப்படி ஒரு முட்டா பையனா இருக்கியே, மதியம் ஆச்சு இன்னும் நீ எதுவுமே சாப்பிடல குடிக்கல, இதுக்கு விட உனக்கு வேற எந்த ஒரு பொருளுமே கிடைக்கலையா வாங்குறதுக்கு? Hamid replied in an injured tone, you burn your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. ஹமீத் வந்து கொஞ்சம் சோகமான குரல்ல சொல்றான், நீங்க உங்க கை அப்பப்போ காயம் படுதுல்ல, இரும்பு கடாய் பிடிக்கும் போது, அதனாலதான் நான் வாங்கினேன். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஹமீத் வந்து ஒரு சுயநலம் இல்லாம இப்படி இருக்கான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு அழுகையும் வருது. ரெச்ட் அப்படின்னா அன்ஹாப்பி, சோகம் அந்த மாதிரி. ஸோ சோகமா இருக்க அந்த பாட்டிக்கு இப்போ அவன் வாங்கி கொடுத்துருக்க அந்த இடுக்கி தான் மூட்டை மூட்டையா வெள்ளி இருந்தா எவ்வளவு பொக்கிஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரைஸ்லெஸ் கிஃப்ட் அவன் கொடுத்துருக்கான். Story by Munshi Premchand, translated and adapted by Uma Raman. ஸோ இந்த ஸ்டோரி வந்து முன்ஷி பிரேம்சந்த் டிரான்ஸ்லேட் பண்ணது உமா ராமன். டிக் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சரை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ ஏபிசியில் கன்ஃபியூஷன் வரும் டிக் பண்ணான்றதுக்காக நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Hamid thought that his grandma would be pleased if he bought. எது வாங்கினா அவங்க பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும்னு அவன் நினைச்சான்? A pair of tongs தான் ஆன்சர். Hamid's heart sank because the price of the tongs was dash for him. அந்த அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விலை அவனுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அதிகம். ஸோ ஆன்சர் டூ ஹை. 3. My tongs are like a tiger among toys. It means, அவன் சொல்றான்ல எல்லாத்துக்கும் நடுவுல என்னோட பொம்மை புலி மாதிரி அப்படின்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? Hamid valued his toy. அவனுக்கு அதோட மதிப்பு தெரிஞ்சிருந்தது. 4th, Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had bought it. ஃபர்ஸ்ட் அவங்க திட்டுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவன் வந்து பாசத்தாலையும் அவங்க பாட்டிக்கு அடிபற்றக்கூடாது, மறுபடியும் அவங்க கை காயமாகக்கூடாதுன்ற எண்ணத்துக்காகவும் தான் அவன் வாங்கினான். ஸோ ஆன்சர் இஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன். Answer the following questions. First, what did Granny say about Hamid's parents? ஹமீதோட பேரண்ட்ஸை பத்தி பாட்டி என்ன சொன்னாங்க? Granny told that Hamid's father had gone to earn money. His mother had gone to Allah to get lovely gifts for him. ஹமீதோட அப்பா பணம் சம்பாதிக்க போயிருக்காரு, அம்மா அல்லா கிட்ட போய் நல்ல கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் ஒன், ரைட் அபவுட் Hamid in 1 or 2 sentences. ஒன்று இல்லை 2 சென்டென்ஸ்ல ஹமீதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், Hamid is a thin, poorly dressed 4 years old boy. He lives with his granny as his parents were passed away. He is the happiest of the boys in the village. ஸோ ஹமீத் வந்து ஒல்லியா நல்ல துணி கூட உடுத்த முடியாத அளவுக்கு இருக்க 4 வயசு பையன். அவன் பாட்டி கூட இருக்கான். ஏன்னா அவனோட அப்பா அம்மா இப்போ உயிரோட இல்லை. அவன் தான் மற்ற கிராமத்துல இருக்க மற்ற பசங்களை விட ரொம்ப சந்தோஷமானவன். தேர்ட், how did Hamid's friends enjoy the games in the fair? எப்படிலாம் ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க கண்காட்சியில இருந்த கேம்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? ஆன்சர், Hamid's friends Mahmoud, Mohsen and Noori mounted on the wooden horses and camels for a merry-go-round. They enjoyed games in the fair for the amount of 1 paisa.
ஸோ ஹமீதோட ஃப்ரெண்டு மம்மூத் மோசின் நூரி இவங்க 3 பேரும் மரக்குதிரை ஒட்டகத்து மேலே ஏறி ரங்கராட்டினம் சுற்றினாங்க. அந்த கேமுக்கு அவங்க செலவு பண்ண அமௌண்ட் 1 பைசா. ஃபோர்த், வாட் டிட் ஹமீத் பை அட் த ஃபேர் அண்ட் ஃபார் ஹோம்? ஹமீத் என்னதான் வாங்கினா, யாருக்காக வாங்கினா? ஆன்சர், ஹமீத் பாட் பேர் ஆஃப் டாங்ஸ் ஃபார் his granny at the fair. அவன் இடுக்கி வாங்கியிருக்கான் அவனோட பாட்டிக்காக. ஃபிஃப்த், why did granny scold ஹமீத்? பாட்டி எதுக்காக ஹமீதை திட்டினாங்க? granny scolded ஹமீத் for buying her a pair of tongs. அவங்களுக்கு இடுக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால தான் அவங்க அவனை திட்டினாங்க. B. Rearrange the jumbled sentences and write them in the correct order. Jumbled sentenceனா ஒரு 4-5 சென்டென்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. கரெக்டான ஆர்டரில் இருக்காது. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ரீட் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணணும். But Hamid bought a pair of tongs. Granny Amina felt proud of her grandson. Hamid's friends bought different toys of their choice. Hamid proudly compared his tongs with a brave tiger. Hamid had less money than his friends. Granny Amina was worried as he had to go to the Eidgah alone. So answer பாருங்க. Granny Amina was worried as he had to go to the Eidgah alone. Hamid had less money than his friends. Hamid's friends bought different toys of their choice, but Hamid bought a pair of tongs. Hamid proudly compared his tongs with a brave tiger. Granny Amina felt proud of her grandson. C. Fill in the blanks with the help of the picture clues. Picture clues கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம blanks-அ fill பண்ணணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க எல்லா பொருளும் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணும்போது a pair of அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வரும்போதே ரெண்டும் சேம் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a pair of binoculars, செகண்ட் a pair of tongs. இதுதான் ஹமீத் வந்து அவன் பாட்டி அமீனாக்காக வாங்கினது. Third, a pair of cutters. Fourth, a pair of trousers. Fifth, a pair of gloves. Next is it. What am I? Question கேட்டிருக்காங்க, நான் யாருன்னு பதில் சொல்லணும். Use a pair ofன்றதை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். First question. We wear this on our face to see better. இன்னும் நல்லா தெரியறதுக்காக நம்ம முகத்துல நம்ம இது போடுவோம். என்னது? கண்ணாடி. A pair of spectacles. Second, we wear this on our ears. நம்ம காதுல மாட்டோம். என்ன காதுல நம்ம மாட்டோம்? ஜோடியா கம்மல். A pair of earrings. Third, we wear this on our face when it is sunny. நல்லா வெயிலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? சன்கிளாஸ் போடுவோம். A pair of sunglasses. Fourth, we cut things with dash. எதை வச்சு நம்ம கட் பண்ணுவோம்? scissor. A pair of scissors. Fifth, we wear this on our feet. நம்ம பாதத்துக்கு என்ன போடுவோம்? shoes. A pair of shoes. Add a suitable prefix or suffix and make new words. Prefix, suffixனா சில வேர்ட்ஸை ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்த்தாலும் அர்த்தம் வரும், சில வேர்ட்ஸ் பின்னாடி சேர்த்தா அர்த்தம் வரும். முன்னாடி நம்ம ஆட் பண்ணுறோன்றது ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி எதையோ ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சஃபிக்ஸ். மேலே உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கையும் மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட், செகண்ட் ஆஃப்டர்நூன், ரிலேஷன்ஷிப், unhappy, dangerous, wonderful, countless, impatient, excitement, perfection. Next, fill in the blanks with suitable words from the box. 1. The thieves came out of the house with a bag full of gold and silver. Bag full-னா ஒரு பேக் ஃபுல்லாக மூட்டை ஃபுல்லாக கோல்டோ சில்வரும் எடுத்துகிட்டு ஒரு வீட்டை விட்டு வெளில வரானுங்க திருடனுங்க அப்படி சொல்கிறாங்க. செகண்ட், my mother throws a handful of grains for the parrots every day. என்னோட அம்மா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தானியங்களை கிளிகளுக்காக தினமும் போடுவாங்க. தேர்ட், he took a mouthful of cake. வாய் முழுக்க அவன் கேக் எடுத்து சாப்பிட்டான். ஃபோர்த், ராம் takes a cup full of soup before food. ஒரு கப்பு ஃபுல்லாக சூப்பை வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி ராம் எடுத்துக்கிறான்.
Fifth, John added a spoonful of sugar to the lemon juice. ஒரு ஸ்பூன்ஃபுல்லா சுகரை லெமன் ஜூஸில் ஜான் ஆட் பண்ணான். Sixth, the child was happy with this pocket full of chocolates. அந்த குழந்தை அதோட பாக்கெட் ஃபுல்லாக சாக்லேட் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. Next, match the following and write them in column C. சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் இங்கே லெஃப்டில் வந்து ஃபுல்லாக இருக்குது, ரைட்டில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக காஃபி இருக்கும். செகண்ட், அ பேக் ஃபுல் ஆஃப் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் மேட்ச் பண்ணும்போது ஒரு பேக் ஃபுல்லாக சில்வர் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். ஃபோர்த், அ பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் சாப்டர் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.